துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே, துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே, துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே, துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. சமையலுக்கு பதிலாக சிங்காரம் தருவாரே, அழகுக்கு பதிலாக களிப்பை தருவாரே. சமையலுக்கு பதிலாக சிங்காரம் தருவாரே, அழகுக்கு பதிலாக களிப்பை தருவாரே. துதிக்க துதிக்கத்தான் விடுதலை உண்டு, உம்மை துதிக்க துதிக்கத்தான் ரட்சிப்பு உண்டு. துதிக்க துதிக்கத்தான் விடுதலை உண்டு, உம்மை துதிக்க துதிக்கத்தான் ரட்சிப்பு உண்டு. துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே, துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே, துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே, உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. ஹல்லேலூயா. பவுலும் சீலாவும் இரவெல்லாம் துதிச்சாங்க. துதிச்சது 2 பேர், ஆனால் விடுதலை பல பேருக்கு. ஹல்லேலூயா. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருக்கும்போது அவங்க ஆண்டவரை துதிச்சிட்டே இருந்தாங்களாம். அதை மற்ற பிரிசனர்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, கேட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். ஆண்டவர் பவுலும் சீலாவும் கையில் இருக்கிற அந்த கட்டுகளை அறுக்கும் பொழுது அவங்க கையில் இருக்க கட்டுகளை மட்டும் இல்லை, மற்ற பிரிசனர்ஸ் கையில் இருக்கிற கட்டுகளும் அருந்து போனது. ஆமேன். நீங்கள் துதிக்க துதிக்க உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எல்லாமே மாறும். ஹல்லேலூயா. உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் நடக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் நடக்கும். நம்ம லைஃப்பில் மட்டும் இல்லை. அதனால ஆண்டவரை பாடும்பொழுது யாருமே அவரை துதிக்கிறதுக்கு வெட்கப்படவே கூடாது. ஹல்லேலூயா. நான் நிறைய பேரை பார்க்குறேன், அதுவும் சின்ன பிள்ளைங்களெல்லாம் பார்க்குறேன், சண்டே கிளாஸ் பிள்ளைங்களெல்லாம். இப்போ யாருமே வாயை திறக்கிறதே இல்லை. ஆமேன். எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவரை துதிக்க போகிறோம். ஆமேன். அவரை ஆராதிக்கிறதுக்கு என்னைக்குன்னு நம்ம வெட்கப்படவே கூடாது. ஹல்லேலூயா. சத்தமாக பாடுவோமா? பவுலும் சீலாவும் இரவெல்லாம் துதிச்சாங்க. துதிச்சது 2 பேர், விடுதலை பல பேர். ஹல்லேலூயா. பவுலும் சீலாவும் இரவெல்லாம் துதிச்சாங்க. துதிச்சது 2 பேர், விடுதலை பல பேருக்கு. பவுலும் சீலாவும் இரவெல்லாம் துதிச்சாங்க. துதிச்சது 2 பேர், விடுதலை பல பேருக்கு. துதிக்க துதிக்கத்தான் விடுதலை உண்டு, உம்மை துதிக்க துதிக்கத்தான் ரட்சிப்பு உண்டு. துதிக்க துதிக்கத்தான் விடுதலை உண்டு, உம்மை துதிக்க துதிக்கத்தான் ரட்சிப்பு உண்டு. துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே, உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே, உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. துதிக்க துதிக்க உயர்த்தப்படுகிறேன், உம்மை துதிக்க துதிக்க மதலை தாண்டுவேன். துதிக்க துதிக்க உயர்த்தப்படுகிறேன், உம்மை துதிக்க துதிக்க மதலை தாண்டுவேன். உம்மை துதிக்க துதிக்க மதலை தாண்டுவேன். துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே,
இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து தந்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உன்னை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா. உன்னை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். 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 ஹல்லேலூயா. நடத்தி வந்தீங்க, ஆனாலும் நடத்தி வந்தீங்க. தாங்கி கொண்டீங்க, கரத்தால் ஏந்தி கொண்டீங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடுமேடுகள். உங்க கிருபை என்னை தாங்கியது, அன்பு இயேசுவே. கர்த்தர் நம்மை மிக நேர்த்தியாக அற்புதமாக தேவன் நடத்தி இருக்கிறார். சுய பலத்தால, மன பலத்தால, தோள் பலத்தால, கால் பலத்தால எதுவுமே செய்ய முடியல. அவர் ஒருவர் மட்டுமே நம்மை நடத்தி இருக்கிறார். அவர் ஒருவர் மட்டுமே நம்மை நடத்தி இருக்கிறார். சேர்ந்து பாடுவோமா? நான் நடந்து வந்த பாதைகள் கரடுமேடுகள். உங்க கிருபை என்னை தாங்கியது, அன்பு இயேசுவே. நடந்து வந்த பாதைகள் கரடுமேடுகள். கிருபை என்னை தாங்கியது, அன்பு இயேசுவே. நான் தடுமாறும் போது என்னை தாங்கி நீரையா. என்னை அதிசயமாய் நடத்திய எந்த இயேசுவே. நான் தடுமாறும் போது என்னை தாங்கி நீரையா. அதிசயமாய் நடத்திய எந்த இயேசுவே. நடத்தி வந்தீங்க, ஆனாலும் நடத்தி வந்தீங்க. நடத்தி வந்தீங்க, ஆனாலும் நடத்தி வந்தீங்க. தாங்கி கொண்டீங்க, கரத்தால் ஏந்தி கொண்டீங்க. தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடுமேடுகள். கிருபை என்னை தாங்கியது, அன்பு இயேசுவே. நான் தடுமாறும் போது என்னை தாங்கி நீரையா. என்னை அதிசயமாய் நடத்திய எந்த இயேசுவே. என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல. என் கால் பலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல.
என் கால் பலத்தால் நடந்து பார்த்தேன் நடக்க முடியல. நடத்தி வந்தீங்க ஆனாலும் நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க ஆனாலும் நடத்தி வந்தீங்க. தாங்கி கொண்டீங்க கரத்தில் ஏந்தி கொண்டீங்க, தாங்கி கொண்டீங்க கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. நான் நடந்து வந்த பாதைகள் மேடுகள், உங்க கிருபை என்னை தாங்கினது அன்பு இயேசுவே. நான் தடுமாறும் போது என்னை தாங்கி நீரையா, என்னை அதிசயமாய் நடத்திய எந்த இயேசுவே. என் ஆள் பலத்தால் ஆள முடியல, என் பண பலத்தால் படைக்க முடியல. என் ஆள் பலத்தால் ஆள பார்த்தேன் ஆள முடியல, என் பண பலத்தால் படைக்க பார்த்தேன் படைக்க முடியல. என் ஆள் பலத்தால் ஆள பார்த்தேன் ஆள முடியல, என் பண பலத்தால் படைக்க பார்த்தேன் படைக்க முடியல. என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன் சாதிக்க முடியல, என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன் சாதிக்க முடியல. என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன் வாழ தெரியல, என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன் வாழ முடிய. ஓஹோ நடத்தி வந்தீங்க ஆனாலும் நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க ஆனாலும் நடத்தி வந்தீங்க. தாங்கி கொண்டீங்க கரத்தில் ஏந்தி கொண்டீங்க, தாங்கி கொண்டீங்க கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. நான் நடந்து வந்த பாதைகள் மேடுகள், உங்க கிருபை என்னை தாங்கினது. நான் தடுமாறும் போது என்னை தாங்கி நீரையா, என்னை அதிசயமாய் நடத்திய எந்த இயேசுவே. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், உங்க கிருபை என்னை தாங்கியது அன்பு இயேசுவே. நான் தடுமாறும் போது என்னை தாங்கி நீரையா, என்னை அதிசயமாய் நடத்திய எந்த இயேசுவே. நடத்தி வந்தீங்க ஆனாலும் நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க ஆனாலும் நடத்தி வந்தீங்க. தாங்கி கொண்டீங்க கரத்தில் ஏந்தி கொண்டீங்க, தாங்கி கொண்டீங்க கரத்தால் ஏந்தி கொண்டீங்க. மீண்டும் சொல்ல போகிறோம். என் சுய பலத்தாலே மன பலத்தாலே ஓடி பார்த்தேன், ஒண்ணுமே நடக்கல, ஆனாலும் கர்த்தர் என்னை தாங்கினீங்க. என் சுய பலத்தால் ஓடி பார்த்தேன் ஓட முடியல, என் மன பலத்தால் நடந்து பார்த்தேன் நடக்க முடியல. என் சுய பலத்தால் ஓடி பார்த்தேன் ஓட முடியல, என் மன பலத்தால் நடந்து பார்த்தேன் நடக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன் சுமக்க முடியல, என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன் சுமக்க முடியல. என் கால் பலத்தால் கடந்து பார்த்தேன் கடக்க முடியல, என் கால் பலத்தால் கடந்து. நல்ல கைத்தடி சொல்லுங்க பார்க்கலாம். ஓஹோ நடத்தி வந்தீங்க ஆனாலும் நடத்தி வந்தீங்க, ஓ நடத்தி வந்தீங்க ஆனாலும் நடத்தி வந்தீங்க. தாங்கி கொண்டீங்க கரத்தில் ஏந்தி கொண்டீங்க, தாங்கி கொண்டீங்க கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், கிருபை என்னை தாங்கியது அன்பு இயேசுவே. நான் தடுமாறும் போது என்னை தாங்கி நீரையா, அதிசயமாய் நடத்திய எந்த இயேசுவே. என் ஆள் பலத்தால் ஆள பார்த்தேன் ஆள முடியல, என் பண பலத்தால் படைக்க பார்த்தேன் படைக்க முடியல. என் ஆள் பலத்தால் ஆள பார்த்தேன் ஆள முடியல, என் பண பலத்தால் படைக்க பார்த்தேன் படைக்க முடியல. என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன் சாதிக்க முடியல, என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன் சாதிக்க முடியல. என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன் வாழ முடியல, என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன். சொல்லுங்க பார்க்கலாம். நடத்திங்க நடத்தி வந்தீங்க ஆனாலும் நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க ஆனாலும் நடத்தி வந்தீங்க. தாங்கி கொண்டீங்க கரத்தில் ஏந்தி கொண்டீங்க, தாங்கி
தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், உங்க கிருபை என்னை தாங்கினது அன்பு இயேசுவே. நான் தடுமாறும் போது என்னை தாங்கி நீரையா, என்னை அதிசயமாய் நடத்திய எந்த இயேசுவே. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், உங்க கிருபை என்னை தாங்கியது அன்பு இயேசுவே. நான் தடுமாறும் போது என்னை தாங்கி நீரையா, என்னை அதிசயமாய் நடத்திய. எல்லாரும் சொல்லுங்க, நடத்தி வந்தீங்க ஆனாலும் நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க ஆனாலும் நடத்தி வந்தீங்க. தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க, தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. ஓஹோ, நடத்தி வந்தீங்க ஆனாலும் நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க ஆனாலும் நடத்தி வந்தீங்க. தாங்கி கொண்டீங்க, கரத்தால் ஏந்தி கொண்டீங்க, தாங்கி கொண்டீங்க, கரத்தால் ஏந்தி கொண்டீங்க. நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. உங்க கிருபை என்னை தாங்கியது அன்பு இயேசுவே. நான் தடுமாறும்போது என்னை தாங்கி நீரையா, என்னை அதிசயமாய் நடத்திய எந்தன் இயேசுவே. சூழ்நிலைகள் மாறலாம், காலங்கள் மாறலாம், நாட்கள் மாறலாம், கர்த்தருடைய நடத்துதல் மாறாதது. அவர் நம்ம கையை பிடிச்சு நடத்துறாரு. நித்தமும் நான் உன்னை நடத்துவேன் என்று சொல்லி இருக்கிறாரு. சகல நாட்களில் நாவும் கூடவே இருப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறாரு. அவர் கூடவே இருந்து நம்மை நடத்துகிற தெய்வமாய். எது எதிரானாலும் கர்த்தர் நமக்கு எப்பொழுதுமே சாதகமாத்தான் இருப்பார். எது நம்மை விட்டு விலகி போனாலும் அவர் எப்பொழுதுமே நம்ம கூடத்தான் இருப்பார். பல நேரங்கள் நம்ம நினைக்கிறோம், பணம் இருக்கு சாதிச்சிருவேன், புகழ் இருக்கு சாதிச்சிருவேன், ஆட்கள் இருக்கிறாங்க சாதிச்சிருவேன், எனக்கு டேலண்ட் இருக்கு, பேச்சு திறமை இருக்கு சாதிச்சிருவேன். ஒருவேளை சாதிக்கிற மாதிரி தெரியலாம், அதனுடைய முடிவு பெரிய தோல்விக்குள்ள கொண்டு போய் விட்டுருதே. எதுவுமே இல்லைங்க, எதுவுமே இல்லைங்க. அவர் இல்லாம, அவர் வார்த்தை இல்லாம, அவர் கரம் இல்லாம, அவர் நம்ம கூட இல்லாம இந்த உலகத்தில் எதுவுமே சாதிக்க முடியாது. என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன், வாழ முடியல. பேச்சு திறமை இருக்கு, சாதிச்சிடலாம், முடியாதுங்க. தோல்விதான், தோல்விதான். ஆனா கர்த்தர் நம்மளை நடத்துவார் பாருங்க. ஆண்டவர் நம்மளை கொண்டு போவார் பாருங்க. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் பாருங்க. ஆண்டவர் நமக்கு எல்லா விதங்களிலும் செய்வார் பாருங்க. சொல்லுங்க, ஆண்டவரே, ஆள் பலத்துல இல்லப்பா, பண பலத்துல இல்லப்பா, வாய் பலத்துல இல்லப்பா, மன பலத்துல இல்லப்பா, உங்க கிருபைதா, உங்க கிருபைதா, உங்க கிருபைதா. நீங்க அப்படி எங்களை நடத்த போறதுக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களை அப்படி நடத்த போகிறதுக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு அப்படி உதவி செய்ய போறதுக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமையினால் எங்களை நிரப்புகிறதுக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தருடைய அபிஷேகம் நம்மை நிரப்புவதாக. இயேசுவே, இயேசுவே, நீ நல்லவர். ஓ இயேசுவே, நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாய் நின்றி எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. கைகளை உயர்த்தி சொல்வோம், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாய் நின்று எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப
நல்லவரா இருப்பவரே, எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன். செய்த நன்மைகள் ஏராளமே, எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன். செய்த நன்மைகள் ஏராளமே, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். இயேசுவே இயேசுவே நீ நல்லவர். ஓ இயேசுவே நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாய் நின்று எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. எத்தனை பேர் இந்த காலவெளியில் உண்மையா சொல்ல முடியும்? எனக்கு அவர் நல்லவராகவே இருந்தார், எனக்கு அவர் துணையாகவே இருந்தார். பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது, பரலோகத்தின் தேவனை கூப்பிடும் பொழுது எனக்கு ஒத்தாசை பரலோகத்தில் இருந்து வரும் என்று சங்கீதக்காரர் சொல்கிறது போல அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கமடைவதில்லையா? எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன் வெட்கப்பட்டு போவதில்லை. எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. உயர பறந்திடுவே, தள்ளாடி நடப்பதில்லை. உயர எழும்பிடுவே, வெட்கப்பட்டு போவதில்லை. உயர பறந்திடுவே, தள்ளாடி நடப்பதில்லை. உயர எழும்பிடுவே. எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன் வெட்கப்பட்டு போவதில்லை. எனக்கு பரலோகத்தின் தேவனை நோக்கி என் கண்கள் எப்பொழுதும் அவரை பார்க்கிறார். எனக்கு உதவி பரலோகத்திலிருந்து வரும். Thank you Lord. இதோ திறந்த வாசலை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறீர், அதை ஒருவரும் போட்ட மாட்டான் என்று சொல்லிருக்கிறீர். இதோ திறந்த வாசலை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறீர், அதை ஒருவரும் போட்ட மாட்டான் என்று சொல்லுங்க. வெட்கப்பட்டு போவதில்லை, உயர பறந்திடுவே, தள்ளாடி நடப்பதில்லை. உயர எழும்பிடுவே, ஓ வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்படுவதில்லை. உயர பறந்திடுவே, தள்ளாடி நடப்பதில்லை. உயர எழும்பிடுவே. எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன் வெட்கப்பட்டு போவதில்லை.
எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்ல முடியுமா? என் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் கர்த்தரையே நான் நோக்கி பார்க்கிறேன். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், பிரகாசமடைந்தார்கள். இயேசுவை பார்க்க தான், அவருடைய சமூகத்தை பார்க்க, அவருடைய சமூகத்தை தேட தான் நம்ம வாழ்வின் பிரச்சனைகளுக்கு முடிவு, வாழ்க்கையில் எழும்பியிருக்கிற சூழ்நிலைகளுக்கு முடிவு. கர்த்தரே நமது காரியங்களிலே அற்புதங்களை அவர் செய்வார். ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் கலங்கிடேனே, அப்பா நீர் என்னோடு இருப்பதனா. சேர்ந்து சொல்ல போகிறோம். துதிக்கு பாத்திரனே, எந்தன் துணையாளரே, ஆபத்து காலத்தில் அடைக்கலமே, ஆதரவே என் அனுகூலமே. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாள். சேர்ந்து பாடுவோம். துதிக்கு பாத்திரரே, உந்தன் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, இந்த துணையாளரே, ஆபத்து காலத்தில் அடைக்கலமே, ஆதரவே என் அனுகூலமே, ஆபத்து காலத்தில் அடைக்கலமே, ஆதரவே என் அனுகூலமே. உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன். உன்னதரே உயர்ந்தவரே, உம்மையை ஆராதிப்பேன். உன்னதரே உயர்ந்தவரே, உம்மையை ஆராதிப்பேன். யெகோவா ஷாலோம் நீரே, எந்த சமாதானமே, யெகோவா ஷாலோம் நீரே, எந்த சமாதானமே. நித்திய மகிழ்ச்சி எனக்கு தந்தே, சஞ்சலம் தவிப்பும் நீக்கி விட்டே. நித்திய மகிழ்ச்சி எனக்கு தந்தே, சஞ்சலம் தவிப்பும் நீக்கி விட்டே. உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன். உன்னதரே உயர்ந்தவரே, உம்மையை ஆராதிப்பேன். உன்னதரே உயர்ந்தவரே, உம்மையை ஆராதிப்பேன். யெகோவா ஷம்மா நீரே, என்னோடு இருப்பவரே, யெகோவா ஷம்மா நீரே, என்னோடு இருப்பவரே. என்ன வந்தாலும் கலங்கிடனே, அப்பா நீர் என்னோடு இருப்பதனா. என்ன வந்தாலும் கலங்கிடனே, அப்பா நீர் என்னோடு இருப்பதனால். உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன். உன்னதரே உயர்ந்தவரே, உம்மையை ஆராதிப்பேன். உன்னதரே உயர்ந்தவரே, உம்மையை ஆராதிப்பேன். உன்னதரே உயர்ந்தவரே, உம்மையை ஆராதிப்பேன். உன்னதரே உயர்ந்தவரே, உம்மையை ஆராதிப்பேன். நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு, உன்னதமான தேவனுக்கு
ஆராதனை செலுத்துவோம். ஆண்டுடைய கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து எங்களை நடத்தும் மீதியான நேரங்களில் உம்முடைய கிருபைகளோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வாசிக்கலாம். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் கோரேசின் ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான வார்த்தைகளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். வேதாகமத்திலே, வேத புஸ்தகத்திலே அதிகமாய் பேசப்படுகிற சில முக்கியமான நபர்கள் இருக்கிறார்கள். அதிகமாய் பேசப்படுகிற சில பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். அதில் முக்கியமான ஒரு நபர் தானியேல். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் ஒரு சரித்திர புஸ்தகம். தானியேலின் வாழ்க்கையில் உண்டான நிறைய விஷயங்களை அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை வாசிக்கும் பொழுது நமக்கு மிகுந்த அது பிரயோஜனமாக இருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. நல்ல துவக்கத்தை துவங்கின அநேகருடைய காரியங்கள் நல்ல முடிவுகளாக இருந்ததில்லை. நல்ல துவக்கம் இருந்த அநேகருக்கு நல்ல முடிவுகள் இருந்ததில்லை. ஆரம்பத்தில் மிக வேகமாக துவங்கினவர்களின் வாழ்க்கை ஜெயமாய் முடிந்ததில்லை. ஆரம்பத்தில் நேர்த்தியாய் நடந்த காரியங்கள் அநேகம் வெற்றியாய் முடிவதில்லை. ஒரு சீஷன் இயேசுவோடு கூட பயணித்துக் கொண்டிருக்கிறான், யூதாஸ். இயேசு கிறிஸ்துவினுடைய எல்லா விதமான கிரியைகளையும் அவன் காண்கிறான், அவருடைய ஊழியத்தை பார்க்கிறான், அவருடைய வார்த்தைகளை கேட்கிறான். இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் துவங்கின அந்த சீஷனுடைய வாழ்க்கையிலே நல்ல முடிவுகள் இல்லை என்பது நமக்கு தெரியும். ஒரு சவுல் ராஜ்யபாரம் பண்ணும் பொழுது, தன் ராஜ்யபாரத்தை துவக்கும் போது ஒரு பெரிய எதிர்பார்ப்போட ராஜ்யபாரத்தை துவங்குகிறான். ஆண்டவர் அவனை ஏற்படுத்துகிறார். நல்ல துவக்கம். தன் தகப்பனாகிய ஆடு கழுதை காணாமல் போன பொழுது அந்த கழுதையை தேடி போனவனுக்கு இப்படி ஒரு பதவி கிடைக்கிறது. கர்த்தர் அதை உண்டு பண்ணி கொடுக்கிறார். அப்படிப்பட்ட மேலான ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்ளவில்லை. ஆண்டவரே சொல்கிறார், இவனை நான் ராஜாவாக்கினதற்காய் மனஸ்தாபப்படுகிறேன். நன்றாக துவங்கின சவுல் நன்றாக முடிக்கவில்லை. ஒரு சிம்சோன் நன்றாக துவங்கினான். சிம்சோன் என்கிற பெயரை கேட்டாலே எதிரிகள் நடுங்குகிறார்கள். அப்படிப்பட்ட அதிகாரத்தையும் அபிஷேகத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொண்ட ஒரு சிம்சோனுடைய வாழ்க்கையில துவக்கம் நன்றாயிருந்தது, ஆனால் முடிவு நன்றாக இல்லை. கண்கள் பிடுங்கப்பட்டவனாய், வேடிக்கையாக்கப்பட்டவனாய் அவன் வாழ்க்கை மாறினது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஒரு தானியேல் வேதம் சொல்லுகிறது, துவக்கமும் நன்றாயிருக்கிறது, முடிவும் நன்றாயிருக்கிறது. அந்த வசனத்தின் பின்பகுதி படிக்கிறோம், தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. எத்தனையோ நெருக்கமான சூழ்நிலைகள் எல்லாம் தானியேலுக்கு சாதகமாக இருக்கவில்லை. வெற்றியை எதிர்பார்த்து பயணித்து போனவர்கள், வெற்றியை எதிர்பார்த்து பிரயாணப்பட்டவர்கள் வாழ்க்கையிலே தோல்வியை சந்தித்திருக்கிறார்களே, தோல்வியை கண்டிருக்கிறார்களே, அது உண்மைதான். ஆனால் இந்த தானியேலுக்கு அப்படி நடக்கவில்லை. நெருக்கடியான காலம், அவனுக்கு அனுகூலமான காலங்கள் இல்லை. அவனுக்கு எதிரான சூழ்ச்சிகள், அவனுக்கு எதிரான ஆபத்துகள், அவனுக்கு எதிரான போராட்டங்கள் தானியேலுக்கு விரோதமாக எழும்பி வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராஜா ராஜ்யம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் பின்னால் இருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள், இல்லை, அவனை ஏற்படுத்தக்கூடாது, அவன் மேல் நாங்கள் குற்றத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று பல குற்றங்களை தேடினார்கள். ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. தேவனை பற்றிய விஷயத்திலே குற்றத்தை கண்டுபிடித்து எப்படியாயிலும் இவனை அழித்துவிட வேண்டும் என்று சிங்கக்கவிக்கு அனுப்பினார்கள். ஆனால் ராஜா ஒரு விஷயத்தை கண்டுகொண்டார். அவர் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. இந்த அனுபவங்கள் இவன் வாழ்வில் ஒரு தோல்வியை கொண்டு வந்துவிடும் என்று நினைத்தார்கள். ஆனால் தானியேலின் காரியம் அங்கே ஜெயமாய் இருந்தது. ஆகவே இந்த தானியேலின் காரியம் ஜெயமாய் இருப்பதின் பின்னணி என்ன?
எத்தனையோ பேர் நன்றாக துவக்கினார்கள், நன்றாக ஆரம்பித்தார்கள், ஆனால் நன்றாக முடிக்கவில்லையே, நன்றாக அவருடைய காரியங்கள் நடக்கவில்லையே, தோற்று போன வாழ்க்கை. எத்தனையோ விஷயத்தில் நம்ம கூட நினைக்கிறோம், நன்றாகத்தானே ஆரம்பித்தோம் குடும்ப வாழ்க்கை, நன்றாகத்தானே ஆரம்பித்தோம் வேலை, நன்றாகத்தானே ஆரம்பித்தோம் நம்முடைய பொருளாதாரம் பிசினஸ், ஆனால் ஆரம்பம் நல்லா இருந்துச்சு, போக 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 என்னமோ ஒரு இழப்பு, ஏதோ ஒரு தோல்வி, ஏதோ ஒரு நஷ்டம், ஏதோ ஒரு சூழ்நிலை எழும்பி வந்துட்டு அப்படின்னு வருத்தப்படுறோம். துவங்கின எல்லாம், ஆரம்பித்த எல்லாம் நன்றாக முடியவில்லை. வந்த பாடுகள், வந்த கஷ்டங்கள், வந்த வேதனைகள், வந்த போராட்டங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்மை தள்ளி போட்டு விட்டது. பாடுகளும் கஷ்டங்களும் தேவ பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் இருந்தாலும் நம்ம தோற்கிறவர்களாய் அல்ல, ஜெயிக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். தோற்று போகிறதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை தோல்வியின் வாழ்க்கை அல்ல, அது ஜெயத்தின் வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை தோற்று போகிற அனுபவம் அல்ல, ஒவ்வொரு அனுபவமும் அவர்களுக்கு வெற்றித்தான். எத்தனை அனுபவங்களை கடந்து வந்தாலும் அதற்கு பின்னாலே ஒரு பெரிய ஜெயம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு காத்திருக்கிறது. அப்போ ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலே வெற்றியை காண்பதற்கான ரகசியம் என்ன? தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. எல்லாம் அனுகூலமா இருந்துச்சா? இல்லை. எல்லாம் அவனுக்கு சாதகமாக இருந்துச்சா? இல்லை. எங்கே போனாலும் அவனுக்கு எதிர்ப்பு, எங்கே போனாலும் அவனுக்கு பிரச்சனை, எங்கே போனாலும் அவனுக்கு போராட்டம். ஆனால் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறான். உலகத்தில் நமக்கும் உபத்திரவு இருக்கலாம், உலகத்தில் நமக்கும் போராட்டம் இருக்கலாம், உலகத்தில் நமக்கும் பல கஷ்டங்கள் இருக்கலாம். ஆனால் ஒன்றை சொல்லுங்க, எந்த இடத்திலும் நான் தோற்று போக மாட்டேன். எனக்கு எல்லாவற்றிலும் ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார். ஏன் தெரியுமா? நான் ஆராதிக்கிற தேவன் ஜெயம் கொடுக்கிற கர்த்தர். இயேசுவின் பிறப்பு ஜெயமாக இருந்துச்சு, இயேசுவின் ஊழியம் வெற்றியாக இருந்தது, இயேசு கிறிஸ்து செய்த அற்புத அடையாளங்கள் ஜெயமாக இருந்தது, இயேசு கிறிஸ்துவின் மரணம் ஜெயமாக இருந்தது, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் ஜெயமாக இருந்தது. மரணமும் உன் கூறி எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று இயேசு சொன்னபடியே எழுந்தார் என்றால் அவர் எந்த இடத்திலும் தோற்று போகவில்லை. அரசாங்கம் சொன்னது அவர் இதோடு முடிந்து விட்டார், கல்லறைக்குள்ளே வைத்தோம், ஆமென், காவலுக்கும் ஆட்களை வைத்திருக்கிறோம், அவர் யாரும் எடுத்துட்டு போக முடியாது என்றுதான் அரசாங்கம் நினைத்தது, முத்திரை போட்டிருந்தது. ஆனால் அவர் சொன்னபடியே 3ஆம் நாள் எல்லாவற்றையும் உடைத்து ஆமென் ஜெயம் எடுத்தார் என்றால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் தோற்று போன தெய்வம் அல்ல, அவர் ஜெயம் கொடுக்கிற கர்த்தர். அப்ப தானியேலின் காரியம் ஜெயமாய் இருப்பதற்கான காரணம் என்ன? அவன் பின்னணியிலே இருந்தது என்ன? நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் நான் ஒரு 3 காரியத்தை மட்டும் இந்த காலவெளி உங்களோடு பேச விரும்புகிறேன். ஒன்றாம் அதிகாரம் தானியேல் 1ஆம் அதிகாரம் அதன் 8ஆம் வசனத்தை படியுங்கள். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் பானமனும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி வேண்டிக் கொண்டான் என்று எழுதியிருக்கிறது. ஒன்று, தானியேலுக்குள் இருந்த தீர்மானம். தானியேல் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறார். என்ன தீர்மானம்? ராஜாவின் போஜனத்தினால் திராட்சரசத்தினால் தன்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று தனக்குள்ளே தீர்மானம் பண்ணினான். அப்படின்னா இந்த ராஜாவின் போஜனத்தை நான் சாப்பிடக்கூடாது, ஏன்னா அந்த போஜனத்தில் என்ன இருக்கு? தீட்டு இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால அதை நம்ம சாப்பிடக்கூடாது, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு தனக்குள்ளே தீர்மானம் பண்ணி கொண்டான். ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில, ஒரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர்கள் காரியங்கள் ஜெயமா இருக்கணும்னா ஒன்று, நல்ல தீர்மானங்கள் இருக்க வேண்டும். தீர்மானம் உள்ள தானியேல். ஆமென். நன்றி கவனிங்கள். அப்படின்னா அவர் என்ன நினைக்கிறார்? தவிர்க்க வேண்டியதை தவிர்க்க வேண்டும் என்று நினைக்கிறார். நான் சொல்கிறேன், நாம் தவிர்க்க வேண்டியதை தவிர்த்தாலே ஜெயிக்க வேண்டியதை ஜெயிச்சிடலாம். அல்லேலூயா. பல நேரங்களில் சில காரியங்களை நாம் தவிர்ப்பதில்லை. என்ன செய்கிறோம்? அட்ஜஸ்ட் பண்ணுறோம். அனுசரித்து போகணும். இல்லைன்னா என்ன நினைப்பாங்க, இல்லைன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, உலகம் அப்படி தான் இருக்கும், சமுதாயம் அப்படி தான் இருக்கும், 4 பேர் 4 விதமாக பேச தான் செய்வாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அனுசரித்து போயிடணும். நான் சொல்கிறேன், ஒரு தேவனுடைய மனுஷன், ஒரு தேவனுடைய பிள்ளை, இந்த போஜனம் என்னை தீட்டுப்படுத்தும், இந்த ஆகாரம் என்னை தீட்டுப்படுத்தும், இது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் என்று
என்று தானியேல் உணரும் போது சொல்லுகிறான், நான் அதை எடுக்க மாட்டேன் என்று தீர்மானம் பண்ணினான். அவனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, யாரையாவது திருப்திப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. ஒருவேளை ராஜா கோவிச்சுக்கிடுவாரு, ராஜா ஒருவேளை தப்பா நினைச்சுக்கிடுவாரு, ராஜா ஒருவேளை வேற மாதிரி பேசிடுவாரு. அவருக்காக இதை செய்வோம். அவனுடைய தீர்மானம் என்ன? யாருக்காக நான் அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டேன். நான் என்ன தீர்மானித்திருக்கிறேனோ அதையே நான் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல தீர்மானங்கள். உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும்னு விரும்புனீங்கன்னா சில விஷயத்துல நீங்க அட்ஜஸ்ட் பண்றதை மாத்தணும். அல்லேலூயா. மனுஷனை பிரியப்படுத்தி வாழ முடியாது, மனுஷனை திருப்திப்படுத்தி வாழ முடியாது. அது வாழ்க்கையே கிடையாது. எந்த மனுஷனையும், எந்த குடும்பத்தையும், எந்த நபரையும் ஒரு நாளும் திருப்திப்படுத்தி என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. தீர்மானம். சகரியா எலிசபெத்துக்கு குழந்தை பிறக்குது, பேர் வைக்க வராங்க. அந்த பிள்ளைக்கு யோவான் அப்படின்னு பேர் வைக்கணும், ஏன்னா அது ஆண்டவர் சொன்னது. இப்போ ரெண்டு பேரும் பேசியிருப்பாங்க, என்ன ஆண்டவர் சொல்றாரோ அதைத்தான் நம்ம செய்யணும், என்ன ஆண்டவர் பேசினாரோ அதைத்தான் நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசியிருப்பாங்க. அப்போ ஒரு தீர்மானம், கர்த்தர் நமக்கு சொன்னதை செய்யணும் அப்படின்னு தீர்மானம். ஆனால் பேர் வைக்கிற இடத்துல பிரச்சனை வருது. எல்லாரும் வந்து கேட்குறாங்க, என்ன பேர் வச்சிருக்கீங்க? யோவான்னு பேர். அது எப்படி யோவான்னு பேர் வைக்க முடியும்? தகப்பனுடைய பெயர் சகரியா அல்லவா, அந்த பெயரை உள்ள சேர்க்கணுமே, நீங்கள் எப்படி இந்த சகரியாவை நீங்கள் சேர்க்காம இருந்தீங்க அப்படின்னு நம்முடைய வழக்கத்தின்படி, முறைமையின்படி இந்த பெயர் கிடையாது, ஆனால் இந்த பெயரை நீங்கள் எப்படி வச்சிருக்கீங்க? இவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க, கர்த்தர் எங்களுக்கு சொன்னதை மட்டும்தான் நாங்கள் செய்யணும்னு விரும்புகிறோம். அல்லேலூயா. உங்கள் வழக்கம்னு ஒன்று இருக்கலாம், உங்களுக்கு முறைன்னு ஒன்று இருக்கலாம், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் நாங்கள் ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கிறோம், கர்த்தர் எங்களுக்கு சொன்னதை மட்டுமே நாங்கள் செய்ய விரும்புகிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல தீர்மானம் உள்ளவன் அவன் ஜெயிப்பான் இந்த உலகத்தை. நல்ல தீர்மானம் உள்ளவன் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழுவான். எந்த குடும்பத்தையோ, எந்த நபரையோ, எந்த மனுஷனையோ, உலகத்தில் இருக்கிற பெரியவர்களையோ நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழணுங்கிற அவசியம் கிடையாது. கர்த்தர் நம்மளை ரட்சித்திருக்கிறாரு, அவர் நம்மளை தொட்டிருக்கிறாரு, அவர் நம்மளை பேர் சொல்லி கூப்பிட்டிருக்கிறாரு, அவர் அவருடைய உள்ளம் கையில் நம்மளை வரைஞ்சி வச்சிருக்கிறாரு, அவருடைய பிள்ளையா நம்மளை மாற்றி இருக்கிறாரு. அவர் என்ன விரும்புகிறாரோ அதன்படி நடக்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அவர் என்ன சொல்றாரோ அதன்படி வாழ்வது தான் ஆவிக்குரிய வாழ்க்கை. அப்ப நல்ல தீர்மானம். ஒருவேளை நீங்க பல காரியத்தில் திரும்ப திரும்ப தோற்று கொண்டு இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு உங்க தீர்மானத்தை சரிப்படுத்துங்க. ஒரு காரியத்தை துவக்கும் போது, ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நீங்க ஆண்டவரோட என்ன தீர்மானம் பண்ணினீர்கள், அதை நாம் நிறைவேற்றுகிறோமா, இல்லை அதை விட்டு விட்டோமா, இல்லை அதை புறக்கணித்து விட்டோமா, இல்லை அதை தள்ளி விட்டோமா? இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம தீர்மானத்தில் ஏதோ ஒரு குளறுபடி இருக்குது அப்படின்னா அதை சரிப்படுத்த பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். தானியேலின் தீர்மானம் என்ன? தினமும் 3 வேளையில் தவறாமல் ஜெபிப்பேன். தீர்மானம். அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் தீர்மானிக்கிற, ஆண்டவரே ஒரு நாளைக்கு நான் 3 நேரம் ஜெபிப்பேன். ஆண்டவரே, வேலை இல்லாதவரா, சும்மா இருக்கிற மனுஷனா, எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கிறாரு, எவ்வளோ பெரிய வேலையில் இருக்கிறாரு, அவருக்கு நேரம் கிடைப்பதில்லை. ஆனால் சொல்றாரு, இல்லை, நான் தீர்மானம் பண்ணிட்டேன், ஒரு நாளைக்கு 3 நேரம் தவறாமல் நான் ஜெபம் பண்ணுவேன். அந்த தீர்மானம் அவன் வாழ்க்கையை வெற்றிக்கு நேராக கொண்டு வந்தது. நீங்க ஆண்டவரிடத்தில் என்ன சொன்னீங்க, நீங்க ஆண்டவரிடத்தில் என்ன பேசினீங்க, அதை கவனிப்போம். திரும்பவும் சொல்கிறேன், தவிர்க்க வேண்டியதை தவிர்த்தால் பெற வேண்டிய வெற்றியை பெற முடியும். எந்த நபரையும், எந்த மனுஷனையும், எந்த ஆட்களையும், எந்த பெரியவர்களையும் நீங்கள் திருப்திப்படுத்தி வாழவே முடியாது. வாழ வேண்டும் என்கிற அவசியமும் இல்லை. நம்ம ஆண்டவருக்கு பிரியமா நடந்தா போதும். அதைத்தான் கர்த்தர் விரும்புறாரு. தாவீதுக்குள்ள ஒரு தீர்மானம் இருந்துச்சாம். தாவீது கூட ஒரு தீர்மானம் பண்ணாராம். என்ன தீர்மானம் தெரியுமா? வாசிங்க சங்கீதத்தின் புஸ்தகம் 17ஆம் சங்கீதம் அதன் 3ஆம் வசனத்தை படியுங்கள். 17:3 வாசிங்கள் பார்க்கலாம். சங்கீதம் 17:3. நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலங்களில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். என் வாய் மீறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணினேன். தாவீது சொல்றாரு, என்ன நீர் பார்த்தீரு, நான் எதையாவது சொல்லுவேனா, ஏதாவது பேசுவேனா அப்படின்னு புடமிட்டு கூட பார்த்தீர்.
பாடுகள் உபத்திரவத்திலும் ஏதாவது பேசுகிறானா, வார்த்தையை விடுறானா, ஏதாவது பேசுகிறானா அப்படின்னு ஆண்டவர் பார்த்தாராம். ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியலையா. ஏன்னா அவர் ஒரு தீர்மானம் பண்ணியிருக்காராம், என் வாய் மீறக்கூடாது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓ, அப்படி கூட தீர்மானம் பண்ணலாமா? எல்லாத்த விட இதைத்தான் முதல்ல பண்ணணும். ஆமென். என் வாய் மீறக்கூடாது. ஆமாம், நம்ம என்னென்று பாருங்கள், என்ன சொல்லுகிறார்? மற்றவர்களை நான் குற்றப்படுத்தக்கூடாது என்கிற தீர்மானம். மற்றவர்களை குறித்து தவறாக பேசக்கூடாது என்கிற தீர்மானம். நம்ம கூட சொல்லுவோம் பாருங்க, சோத்திரம், நான் தீர்மானம் பண்ணியிருக்கேன், என்ன நம்ம யாரை பற்றியும் பேசக்கூடாது, யாரை பற்றியும் சொல்லக்கூடாது அப்படின்னு 5 நிமிஷம் கூட நம்மளால் இருக்க முடியாது. உங்களுக்கு தெரியுமா அந்த அக்காளை பற்றி, உங்களுக்கு தெரியுமா அந்த அண்ணனை பற்றி அப்படின்னு பேசிட்டு பேசி முடிச்சோன்னு சொல்லுவோம், இனிமேல் யாரை பற்றியும் பேசவே கூடாது. மறுபடியும் நம்மளால இருக்க முடியாது. யாருக்காவது ஒரு ஆளுக்கு ஃபோன் போட்டு, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உங்களுக்கு ஒரு சம்பவம் தெரியுமா, சும்மா இருக்க ஆட்களுக்கு உங்களுக்கு சம்பவம் தெரியுமா அப்படின்னு பேசிட்டு கடைசியில் சொல்லும், நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம இனிமேல் யாரை பற்றியும் பேசவே கூடாது. எனக்கு என்னமோன்னு உங்கள் உட்கார்ந்துருக்கதை பார்த்தா நீங்கள் இப்படி தீர்மானம் பண்ணுறீங்களோ என்னமோ தெரியல. கவனிங்க, வேதம் சொல்லுகிற அவர் தீர்மானம் பண்ணினான். ஸ்தோத்திரம், வாய் மீறக்கூடாது. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் அசுத்தமாக இருக்கட்டும். அவங்கள நீ பார்க்காத, பரிசுத்தமாகிறவன் இன்னும். அதுதான் வசனம் சொல்லுது. அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் பார்வை சரியில்லை, அவன் நடக்க சரியில்லை, அவன் செயல் சரியில்லை, அவன் பேசுறது சரியில்லை அப்படிங்கிறத பார்க்காம நீ ஆண்டவரோட இருங்கிறாரு. ஆண்டவரே, நான் உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உலகம் அப்படித்தான் இருக்குங்க. இது உலகம். இந்த உலகம் பிசாசின் கையில் இருக்குது. அது இப்படி தான் இருக்கும். உலகத்தின் காரியங்கள் இப்படி தான் இருக்கும். ஆனால் நீ பரிசுத்தமாகிற நீயோ இன்னும் பரிசுத்தமாகு அப்படிங்கிறாரு. மற்றவர்களை குற்றப்படுத்த, மற்றவர்களை குறித்து பேச நமக்கு அதிகாரம் இல்லை. சொல்லுங்க, எப்படியும் போயிட்டு போட்டோம். நானும் ஆண்டவரும், நானும் என் இயேசுவும், நானும் அவர் வார்த்தையும். ஆமே, நான் அவரோட இருப்பேன், அவர் என் கூட இருப்பார். நான் அவர்கிட்ட பேசுவேன், அவர் என்கிட்ட பேசுவார். தீர்மானம், தீர்மானம். அவங்க செய்கிறதுக்கு தக்க பலனை அவங்க என்ன செய்வாங்க, அனுபவிச்சுட்டு போறாங்க. அதுதான் நியாய தீர்ப்பு அவர்களுக்கு உண்டாகும் என்று எழுதி இருக்கிறது. அதை தாவீது சொல்றார், இல்லை, என் வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட நான் மீறக்கூடாது, யாரையும் நான் குற்றப்படுத்தி விடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீர்மானம். அல்லேலூயா சொல்லுங்க. தீர்மானம். இப்படிப்பட்டவர்கள் தான் உலகத்தை ஜெயிக்க முடியும். இப்படிப்பட்டவர்கள் தான் எதையும் ஜெயிக்க முடியும். இந்த காலவெளியிலே சொல்லுகிறேன், தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. அவன் ஜெயிப்பதற்கு காரணம் தீர்மானம் உள்ள மனுஷனாய் இருந்தான். ஹல்லேலூயா. சில தீர்மானங்களை எடுத்து விட்டிருப்பீர்கள் என்றால் அதை இன்றைக்கு புதுப்பித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் மிக எளிதாய் வெற்றியை காண்பீர்கள். 2வது காரியம், தானியேல் 2ஆம் அதிகாரம் அதன் 16ஆம் வசனமும் 17ஆம் வசனமும். தானியேல் 2, 16, 17 வாசிக்கலாம். ராஜாவினிடத்தில் போய் சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் ராஜாவுக்கு காண்பிக்கும்படி எனக்கு தவணை வேண்டும் என்று கேட்கிறான். தன் வீட்டுக்கு போய் தன் தோழரும் கூட அழியாதபடிக்கு பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்கு கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறான். நேபுகாத்நேச்சாரின் காலங்களிலே அந்த ராஜா ஒரு சொப்பனம் காண்கிறார். அந்த சொப்பனம் அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பயத்தை, கலக்கத்தை ஏற்படுத்திட்டு, பயங்கரமான சொப்பனம். எதுக்கும் கலங்காத மனுஷன், எதற்கும் அஞ்சாத மனுஷன் ஒரு சொப்பனத்துக்கு நடுங்கி போய் இருக்கிறான். அதுக்கு அர்த்தம் தெரியல, என்ன சொல்லன்னு தெரியல, ஆனா பயமா இருக்கு. சொப்பனம் அவன் இருதயத்தை கலங்க பண்ணி விட்டது. அவ்வளவு பயம். இப்போ காலையில் எழும்பி தேசத்தில் இருக்கிற சூனியக்காரர்கள், ஜோசியக்காரர்கள், ஞானிகள் எல்லாரையும் கூட்டிகிட்டு வர சொல்கிறான். எல்லாரும் வர சொல்லு, இந்த ஊரில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிடு. எல்லாரையும் வந்தாச்சு. வந்தோடனே சொல்கிறாரு, நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன், எனக்கு என்னன்னு தெரியல, ஆனால் நீங்கள் இருக்கிற நீங்கள்லாம் இந்த சொப்பனத்தையும் சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கட்டளை பிறப்பிக்கிறார். அதற்குள்ள தேவ மனுஷனாகிய தானியேல் இருக்கிறார்.
பாருங்க, இப்போ எல்லாருக்கும் சொல்லப்படுகிற வார்த்தை தான் தானியேலுக்கும். ஒருவேளை நாங்கள் தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறீர்கள், ஜோசியர் என்று சொல்லுகிறீர்கள், நாங்கள் இதெல்லாம் பார்த்து சொல்லுவோம்னு சொல்றீங்க. இப்போ எனக்கு சொல்லுங்க பாரு, அப்படி சொல்லாமல் போனால் உங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும் என்று ராஜாவின் கட்டளை. இப்போ ஜோசியரால் முடியலை, ஞானிகளால் முடியலை, எல்லாரும் ஒதுங்கிட்டான். எங்களுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்கு. சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல சொன்னாலாவது எதையாவது ஒன்று என்ன செஞ்சிடலாம், சொல்லிடலாம். ஆனால் இப்போ அவன் பார்த்ததை சொல்லணும். இப்போது நான் ஒரு சொப்பனம் பார்த்துருக்கேன், உண்மையில் பார்த்தேன். நான் ஒரு சொப்பனம் பார்த்துருக்கேன், நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன், நான் என்ன சொப்பனம் பார்த்தேன்னு சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்படி தான் உட்காந்துருப்பீங்க. நான் என்ன சொன்னாலும் நீங்கள் இதே நிலையில தான் இருப்பீங்க, எந்த மாற்றமும் இருக்காது. ஒருத்தரும் இவர் சொப்பனம் பார்த்தாராம், அதுக்கு நாங்கள் சொல்லணுமா? இது என்ன கதையாக இருக்குது, புதுசாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் பார்த்ததை சொல்லுங்கள், நாங்கள் வேணால் என்ன சொல்கிறோம், அர்த்தம் சொல்லுகிறோம். ஏன்னா நம்ம பலமுறை நம்ம சுய சிந்தனையில் நிறைய அர்த்தங்கள்லாம் சொல்லியிருப்போம். ஆனால் அதான் சொல்கிறார், பார்த்ததை சொல்லணும். ஒருத்தனாலும் முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த தானியேல் சொல்கிறான் ராஜா கிட்ட, எனக்கு தவணை கொடுங்க. எவனாலும் சொல்ல முடியாததை நான் சொல்கிறேன், ஆனால் எனக்கு தவணை கொடுக்க வேண்டும் என்று தவணை கேட்டு தன் தேவனிடத்தில் போய் நின்று ஜெபிக்கிறான். கர்த்தரிடத்தில் கேட்கிறான், நான் உம்முடைய பிள்ளை, நான் உம்முடைய மகன், ஆண்டவரே இந்த விஷயத்தை குறித்து எனக்கு நீங்க சொல்லி தரணும். நம்ம ஆண்டவர் யார் தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகளுக்கு மறைபொருட்களை வெளிப்படுத்தி கொடுக்கிற கர்த்தர், மறைபொருட்களை வெளிப்படுத்துகிற கர்த்தர். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் முழங்கால் போட்டு நண்பர்களை சேர்த்து கொண்டு இந்த காரியத்தில் ஜெயம் எடுத்துத்தான் ஆக வேண்டும். உலகத்தால் முடியாதது, ஒரு ஜோசியக்காரனால் முடியாதது, ஒரு சூனியக்காரனால் முடியாதது, ஒரு ஞானியால் முடியாததை கர்த்தர் நம்ம மூலமா முடிய பண்ணுவார். நம்ம தேவன் சர்வ வல்லமை உள்ளது. இந்த ரகசியம் வெளிப்பட்டுத்தான் ஆக வேண்டும் என்று ஜெபம் பண்ணும் பொழுது, அந்த மறைபொருளை கர்த்தரிடத்தில் கேட்ட பொழுது அந்த மறைபொருளை கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அதுக்கு பின்னால் படிக்கும்போது தான் அவர் பார்த்த சொப்பனத்தையும் சொல்கிறாரு, அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தையும் சொல்கிறார். அப்போ இதில் நான் சொல்ல விரும்புகிற காரியம், தானியேலின் காரியம் ஜெயமாய் இருப்பதற்கு இரண்டாவது காரியம், தன் தேவனிடத்தில் எதை கேட்டு செய்கிற மனுஷன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை ஜெயமாக இருக்கணும்னா உங்கள் பிரச்சனையை முதல்ல கர்த்தர்கிட்ட கொண்டு போங்க. ஆண்டவரே எனக்கு இந்த சூழ்நிலை, ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு இந்த போராட்டம், இதில் ஒரு அற்புதம் எனக்கு நடக்கணும், எனக்கு இதுக்கு ஒரு பதிலை தரணும், எனக்கு இதில் கர்த்தர் பேசணும், இந்த காரியத்தில் ஒரு ஜெயத்தை நான் பார்க்கணும். நீங்கள் ஒரு அடையாளத்தை காண்பீங்க, இல்லை ஒரு வார்த்தை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. நம்ம என்ன செய்கிறோம்? உலக மனுஷன்ட்ட போகிறோம், படித்தவங்ககிட்ட போகிறோம், பெரிய ஆட்கள்கிட்ட போகிறோம், அனுபவம் உள்ள ஆள்கிட்ட கேட்போம். யாருக்கிட்ட? அனுபவம் உள்ள ஆள்கிட்ட போய் கேட்போம். தேவ பிள்ளைகளே, எந்த மனுஷனும் தேவ ரகசியத்தை சொல்லவே முடியாதுங்க. தேவ திட்டத்தை இந்த உலக மனுஷனுக்கு சொல்ல தெரியாது. நீங்கள் கேட்க வேண்டிய ஒரே இடம் தேவனுடைய சமூகம். ஆண்டவரே எனக்கு இதற்கு பதிலை தாரும், ஆண்டவர் இதர் எனக்கு வழியை காண்பியும், கர்த்தர் இந்த திட்டத்தை எனக்கு சொல்லித்தாரும். ஏதேனும் ஒரு விதத்தில் கர்த்தர் உங்களோட பேசத்தான் செய்வார். ஆமென். நம்ம ஆண்டவர்கிட்ட மட்டும் போகிறதில்லை, மற்ற எல்லா இடத்துக்கும் போகிறோம், மற்ற எல்லா காரியங்களையும் கேட்கிறோம். இல்லை, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. உங்கள் மனசில் தோன்றதை சொல்லாதீங்க. அருமையானவர்களே, தானியேல் தன் மனதில் தோன்றினவைகளை சொல்லவில்லை, கர்த்தர் தனக்கு சொன்னதை சொல்ல ஆரம்பித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர்லாம் கர்த்தர் என்கிட்ட பேசுகிறாரு, கர்த்தர் என் மூலமாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி பேசினார்னா சொல்ல தெரியாது. அவங்க மனசுக்குள்ளே தோணும், பார்த்தீங்களா? மனசுக்குள்ளே தோணும். அந்த தோன்கின்ற காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லுகிறார்கள். இல்லை, மனசுக்குள்ளே தோன்றுகிற காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லக்கூடாது. ஒரு மாதத்துக்கு முன்னாடி நிறைய பேருக்கு மனசில் தோணிச்சு, அதெல்லாம் சொன்னாங்க. அப்புறம் எலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தரையும் காணல. சொன்னவங்களை மனசில் தோன்றினதை சொன்னார்கள். அதுக்கப்புறம் அந்த வீடியோவே இல்லை, இப்போ எல்லாம் எடுத்து விட்டாங்க. பாருங்க, மனசில் இல்லைங்க, கர்த்தர் சொன்னதை சொல்லணும். அது உண்மையாக இருக்கும், அதுதான் வெற்றியாக இருக்கும், அதுதான் ஜெயமாக இருக்கும், அதுதான் அற்புதமாக இருக்கும். ஆமென். அப்போ ரெண்டாவது, தானியேல் ஜெயிப்பதற்கு, ஜெயத்தை பெறுவதற்கான இரண்டாவது காரணம், தன்னுடைய பிரச்சனையின் காரியத்தில் நடுவில் கர்த்தரிடத்தில் போய் நின்றான். எப்போ, எந்த நேரத்திலலாம் ஆண்டவருடைய சமூகத்தை முக்கியப்படுத்துறீங்களோ அப்போ நீங்கள் ஜெயிச்சிருவீங்க.
அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், இனி நீங்க தோல்வியை சந்திக்க கூடாது, உங்க தோல்வி ஜெயமா மாறணும். ஒரு தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. அல்லேலூயா. கர்த்தர் ஜெயிக்க வைப்பார் நினைக்கிறீங்களா? மூன்றாவது 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படியுங்கள். 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தபடியால் ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். அல்ல கவனிங்க, மூணாவது ஒரு காரியம் சொல்கிறேன். தானியேலுக்குள்ள என்ன ஆவி இருந்துச்சா சொல்லுங்க? ஒரு ஸ்பெஷல் அனாயிட்டிங் இருந்திருக்கிறது, விசேஷித்த அபிஷேகம், விசேஷித்த ஆவி. தோத்திரம். ஆவி எல்லா மனுஷனுக்குள்ள இருக்கும், விசேஷித்த ஆவி தேவ மனுஷனுக்குள்ள இருக்கும். அல்லேலூயா. எல்லா மனுஷனுக்குள்ள ஆவி இருக்கும், ஆனா விசேஷித்த ஆவி தேவ மனுஷனுக்குள்ளே தான் இருக்கும். பவுல் சொல்லுவார், நான் விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன், நாங்கள் விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருக்கிறோம் அப்படிங்கிறார். பாருங்க, கொரிந்தியர்ல எழுதுவார், நாங்கள் விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருக்கிறோம். அப்படின்னா ஒரு தேவ மனுஷன் ஜெயிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவனுக்குள்ள விசுவாச ஆவி இருந்தது, விசேஷித்த ஆவி இருந்தது. அல்லேலூயா. அப்போ ரெண்டு வித ஸ்பிரிட் இருக்கு, ரெண்டு வித ஆவி இருக்கு. ஒன்று உலகத்தின் ஆவி, அதுதான் பவுல் சொல்லுவாரு, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டிருக்கிற தேவ ஆவியை பெற்றிருக்கிறோம் அப்படிம்பார். ரெண்டு வித ஆவியை பகிர்ந்து சொல்லுவார். ஒன்று உலகத்தின் ஆவி, இன்னொன்று தேவ ஆவி அப்படிம்பாரு. உலகத்தின் ஆவி என்ன? உலகத்தின் ஆவி என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தின் ஆவி வஞ்சகத்தின் ஆவி, உலகத்தின் ஆவி எரிச்சலின் ஆவி, உலகத்தின் ஆவி கோபத்தின் ஆவி, உலகத்தின் ஆவி சந்தேகத்தின் ஆவி, உலகத்தின் ஆவி கனநித்திரையின் ஆவி. வந்து உட்கார்ந்த உடனே முன்னுக்கு முன்னுக்குமா தள்ளிக்கிட்டே இருக்கும். தோத்துரும். ஐயோ, கண்ணை திறக்கவே விடாது. ஆமே நல்லலியா மட்டும் கரெக்டாக வந்துடும் பாருங்க, அது சொல்லி பழக்கம் இல்லை, வந்துடும். தோத்துரும். அருமையானவர்களே, ஆமாம், கனநித்திரையின் ஆவி. வீட்டில் தூக்கமே வராது, வீட்டில் தூக்கமே வராது. சர்ச்சைக்கு வந்தால் மட்டும் ஐயோ எப்படி தான் வருதுன்னே தெரியல. அதில் வேறு 2 சொப்பனத்தை வேற பார்த்து முடிச்சிடுறாங்க. அந்த ஆவிக்கு பேர் என்ன? கனநித்திரையின் ஆவி. கண்ணை திறந்து திறந்து பார்த்தாலும் திறக்கவே முடியாது. ஐயோ, அப்படி கண்ணை கட்டும் பாருங்க. தோத்துரும். சிலர்லாம் தங்களை நுள்ளி நுள்ளி பார்த்துடுவாங்க. ஐயோ, நான் தானா இருக்கேனா, இல்லை ஜீவன் பேச்சா இல்லையா, அந்த அளவுக்கு. அதுக்கு பேர் கனநித்திரையின் ஆவி. தோத்துரும். எவ்வளவு நேரம் ஆனாலும் வெளியே இருக்கும்போது தூக்கமே வராது, ஆனால் உள்ளே வந்தால் மட்டும் எப்படி தான் வருதோ அப்படின்னு எனக்கு தெரியல. சிலருக்கு வந்திருக்கு, அதனால தான் சொல்கிறேன். கனநித்திரையின் ஆவி, எரிச்சலின் ஆவி. சொல்லுவாங்க, இந்த ஆளை பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டாங்க, அவங்க பார்த்த உடனே எனக்கு எரிச்சலாக வருது சொல்லுவாங்க. எரிச்சல் மட்டும் இல்லை, வயிறெல்லாம் எரியுதும்பாங்க பாருங்க கூட சேர்த்து. அப்படின்னா அல்சர் இருக்குன்னு அர்த்தம். வயிறெல்லாம் எரியுது, அவங்கள பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற அந்த ஆவி வேற ஆவி, வேற ஆவி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க, தேவ ஆவியை பெற்றால் அவர்களுக்குள் அப்படி இருக்காதுங்க. தேவாவியை பெற்றவனுக்குள் அப்படி இருக்காது. நான் சொல்லட்டுமா? தேவ ஆவியை யாருக்குள் பெற்றார்கள்? 12 பேர் அந்த கானான் என்கிற தேசத்தை வேவு பார்த்து விட்டு திரும்பி வருகிறார்கள். திரும்பி வந்த உடனே மோசே சொல்லுகிறான், நீங்கள் பார்த்ததை சொல்லுங்கள், என்ன அந்த தேசத்தில் பார்த்துட்டு வந்தீங்க அதெல்லாம் ஜனங்களுக்கு சொல்லுங்க, உற்சாகப்படுத்துங்க, ஜனங்களை உற்சாகப்படுத்துங்க. எழுப்பி விட்டா 10 பேர் எழுப்பி நின்று சொல்றான், ஐயோ அந்த தேசம் நமக்கு கிடைக்காது, அந்த தேசத்துக்கு போக மாட்டோம், அந்த தேசம் மகா செழிப்பான தேசம், ஆனா போக மாட்டோம், அங்கே சத்துருக்கள் இருக்கிறார்கள், அங்கே எதிரிகள் இருக்கிறார்கள், நாமெல்லாம் தெள்ளு பூச்சி மாறி இருக்கிறோம், போகவே மாட்டோம் என்று 10 பேர் எழுப்பி நின்று சொல்றாங்க பாருங்க. ஜனங்கள் எல்லாம் கேட்டு அழுறான். ஐயோ, இதுக்கா அந்த எகிப்தை விட்டுட்டு வந்தோம், இதுக்கா செங்கடலை கடந்தோம், இதுக்கா இவ்வளோ பாடுகள் பட்டு பிரயாணப்பட்டு வந்தோம், அப்போ அந்த தேசத்துக்கு போக முடியாதா அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கும்போது விசுவாச ஆவியை உடைய காலேப்பும் யோசுவாவும் எழுந்து எல்லாரையும் உட்கார வச்சுட்டு, இவன் சொல்கிறத நம்பாத, இந்த 10 பேர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டை நம்பாத, நாங்கள் சொல்கிறோம், இவர்களோடு தான் நாங்களும் பயணித்தோம், இவர்களோடு தான் நாங்களும் அந்த தேசத்துக்கு போனோம், நிச்சயமாய் சொல்லுகிறேன் எளிதாய் ஜெயிக்கலாம்.
ஹல்லேலூயா. சத்துருக்கள் இருக்கிறார்கள், எதிரிகள் இருக்கிறார்கள், அவர்களை நாம் மேற்கொள்ளலாம். ஆமென். கர்த்தர் நமக்கு கூட இருக்கிறார். ஏன் தெரியுமா? நான் விசுவாசிக்கிறேன், ஏற்கனவே கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி விட்டார், அந்த தேசத்தை தருவேன், சந்ததிக்கு கொடுப்பேன் என்று. கொடுக்காமல் இருப்பாரா? அந்த தேசம் நமக்குத்தான், அந்த தேசத்தின் நன்மை நமக்குத்தான். விசுவாச ஆவியை உடைய யோசுவாவும் காலேபும் அந்த தேசத்தை சுதந்தரித்தார்கள், ஜெயமுள்ளவர்களாய் மாறினார்கள். தானியேலுக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்தது. தேவனுடைய ஆவி கீழ்ப்படிதலின் ஆவி. தேவனுடைய ஆவி கீழ்ப்படிதலின் ஆவி. உலகத்தின் ஆவியை தேவன் நமக்கு கொடுக்கவில்லை, தேவ பலத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். உலகத்தின் ஆவி சோர்பின் ஆவி, தேவாவி பலப்படுத்துகிற ஆவி. அதைத்தான் போல் எழுதுறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. ஏன்னா எனக்குள்ள பலமுள்ள ஆவி இருக்கிறது. எனக்குள்ள பலவீனமுள்ள ஆவி அல்ல, எனக்குள்ள தேவ பலன் இருக்கிறது. ஹல்லேலூயா. இதை காலவேளையில் நீங்கள் ஜெயிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. எந்த இடத்தில் தோற்று போனீர்களோ, எந்த இடத்தில் தோல்வி அடைந்து நீங்கள் கடந்து வந்தீர்களோ, எந்த இடத்தில் தலைகுனிந்து வந்தீர்களோ, அதே இடத்துல கர்த்தர் உங்களை ஜெயிக்க வைக்க போறாரு. இனி உனக்கு தோல்வி இருக்காது. நீ இவ்வளவு நாள் சந்தித்த தோல்வி இனி உனக்கு இல்லை. இவ்வளவு நாள் சந்தித்த போராட்டம் இனி உனக்கு இல்லை. ஏன்னா தானியேலை போல நல்ல தீர்மானத்தை எடுக்கிறவர்களாய் மாறுங்கள். தம் தேவனிடத்தில் சொல்லுகிறவர்களாய் மாறுங்கள். விசேஷித்த ஆவியை பெற்றவர்களாய் மாறுங்கள். நீங்க ஜெயிச்சிருவீங்க, ஜெயிச்சிருவீங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் தீர்மானத்தோடு இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். ஜெயமுள்ள நாட்களை நான் பார்க்க போகிறேன், வெற்றி உள்ள காலங்களை நான் பார்க்க போகிறேன். எந்தெந்த இடத்திலெல்லாம் தோற்றீர்களோ அதே இடத்துல தான் வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. எளிமை நிற்கலாமா? ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து ஹல்லேலூயா. ஒரு நல்ல தீர்மானம். உலகத்தோடு வாழ விரும்பலை, உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க நான் விரும்பலை, உலகத்தை பிரியப்படுத்த வாழ நான் விரும்பலை, சமுதாயத்தை பிரியப்படுத்த நான் வாழ விரும்பலை. ஆண்டவரே, உம்மை மட்டும் நான் பிரியப்படுத்தி வாழ விரும்புகிறேன். உமக்கு நான் பிரியமாய் நடப்பேன். ஆண்டவரே, இந்த வாழ்க்கையை தந்த ஆண்டவருக்காக, இந்த குடும்பத்தை தந்த ஆண்டவருக்காக, இந்த ஆசீர்வாதத்தை தந்த ஆண்டவருக்காக, இந்த பொருளாதாரத்தை கொடுத்த ஆண்டவருக்காக, அவருக்கு பிரியமாய் நான் நடப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தீர்மானத்தோட ஜெபம் பண்ணுங்க. வெற்றி உங்களுக்கு தான், ஜெயம் உங்களுக்கு தான். ஒரு தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துனியா உயர்த்துவே. அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துனியா உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் படைத்த வெற்றி நாளிலே இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. அறிக்கை பண்ணுங்க மறுபடியும். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றி நாளிலே இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா பாடுவோம்,
அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. நன்றி அப்பா, ஏசப்பா, வெற்றி உண்டு. மறுபடியும் அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா, ஆமென். நன்றி, வெற்றி உண்டு. கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை. நீங்க ஜெயிப்பீங்க, ஜெயம் பெறுவீர்கள். எங்க எல்லாம் தோற்று போனீர்களோ அதே இடத்துல மறுபடியும் ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நிச்சயமாய் கர்த்தர் தருவார். நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர்களோடு கூட இருந்து எங்களை நடத்தினதற்காய் ஸ்தோத்திரம். கிருபை உள்ள கரம் மட்டும் எங்களை தாங்கினது. ஜனங்களை கர்த்தர் கொண்டு வந்தீர். ஆராதனை ஆசீர்வதித்தீர். வார்த்தைகளை ஜனங்களுக்கு கொடுத்தீர். உம்முடைய ஆசீர்வாதத்தோடு கடந்து போக உதவி செய்யும். இந்த வாரம் முழுவதும் உம்முடைய கிருபை இருக்கட்டும். இவர்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். நன்மைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடும் அனுகூலமான காரியத்தை கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்வீராக. சமாதானத்தோடு உம்முடைய பிள்ளைகள் கடந்து போக உதவி செய்யும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.